என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைவி3 ஆட் பாக்குற விளம்பரதாரர்கள், வாடிக்கையாளர்கள், இன்னும் சொல்ல போனாக்கா அந்த மெயின் ப்ராடக்ட், அதாவது ஹெர்பல் ப்ராடக்ட் வாங்கி விற்கிறவங்க, பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 69 லட்சம் பேர் அதனுடைய வாடிக்கையாளர்களா இருந்தாலும் நேற்று அவர் வெயில்ல வெளியே வந்துருவாரு 26ஆம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்த காரணத்துல இப்ப வர முடியாத போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நான் வந்து விளக்கமா நான் அவங்க சொல்ல போறேன். நிறைய வீடியோல வந்து வைரலா வந்து பலவிதமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ஒரிஜினலா இப்ப கூட ஜஸ்ட் ஒரு கான்டாக்ட்ல தான் நம்ம வச்சிருக்கோம். உங்களோட குடும்ப வக்கீல்கிட்ட இருந்து அந்த செய்தியை வாங்கி புதுசா இன்னைக்கு 27/9/2024 உங்கள்கிட்ட இந்த வீடியோ போடுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன காரணத்துல டிலே ஆச்சு, அவர் ஜெயிலுக்குல இருந்து ரிலீவ் ஆகி எப்ப வெளியே வருவாரு, அவர் வந்து நேற்று கோர்ட்ல வாதாடுறதுக்கு, கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்கு போலீசார் கொண்டு வந்தாங்க. பல கோணத்துல இந்த வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. மைவி3 அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வந்துருது. ஏன்னா விளம்பரம் பாக்குறதுனால மக்களுக்கு வந்து பணத்தை அள்ளி கொடுத்த ஒரு மிகப்பெரிய நிறுவனம் சொன்னா மைவி3 ஆட்ஸ் நிறுவனம். அதுல அவருடைய மெயின் எம்டி சக்தி ஆனந்தன் அவர் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி காலமாக ஸ்ரீநிதி அசோக் மூலமா அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒருத்தரால ஒட்டுமொத்த காடும் பத்தி எரியுதுங்கிற மாதிரி அவர் ஜெயில கொண்டு போய் போட்டிருக்காங்க. வாலண்டியரா வந்து நான் நிரபராதின்னு வெளியே வரும்னு சொல்லிட்டு அவர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு மைவி3 எம்டி. அவர் வந்து நம்ம வந்து பாராட்டாம இருக்க முடியாது. குறிப்பா மைவி3 விளம்பரம் பாக்குறவங்க, மைவி3 உறுப்பினரா இருக்கிறவங்க, அவங்க சார்பா நான் அவரை வந்து வாழ்த்துறேன். நான் வந்து நீதிபதிக்கு கூட ஒரு கோரிக்கையா வைக்கலாம்னு கூட நான் ஒரு ஆசைப்படுறேன். அதனால இவர் ஆனர் நான் ஒரு முக்கியமான ஒரு மக்களுக்காக முக்கியமான இந்த செய்தியை நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவர் வந்து விளம்பரம் கொடுத்ததுனால அவரு மேல பாதகமா நீங்க வந்து கேஸ் எழுதி கொடுத்திருக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க மக்கள். ஒரு சில பேர் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா ஸ்ரீநிதி அசோக் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. இது தவறா? அதாவது இந்திய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அவர் வந்து பணம் மக்களுக்கு வந்து விளம்பரம் பாக்குறதுனால கொடுத்திருக்கிறாரு. வெளி விளம்பரத்தை எதுவுமே கொடுக்கல. அவர் ஹெர்பல் ப்ராடக்ட் பாக்குறதுனால உங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் விற்கிறது மூலமா லாப நோக்கு வந்துகிட்டு இருக்குது. வேற என்ன குத்த செஞ்சிருக்கிறாரு எனக்கு தெரியல. அதனால மரியாதைக்குரிய நீதியரசர் நீதிபதி அவர்கள் தான் இந்த முடிவை வந்து அழகான முறையில தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் சார்பாக குறிப்பா மைவி3 ஆட்ஸ் பார்க்கக்கூடிய நிறுவன பங்குகளெல்லாம் வாங்கி இருக்கக்கூடிய அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் நம்பி மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களின் சார்பாக அவங்க இந்த இதுல இருந்து எவ்வளவு பலாயிரம் பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹெர்பல் ப்ராடக்ட அந்த தாவரங்களை வளர்ந்து பேக்கிங் பண்ணி கடையில விற்கிறாங்க, அனுமதி வாங்கியிருக்காங்க, அங்கீகாரம் தமிழ்நாடு அரசோட அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க சார்பா நான் வந்து கோரிக்கை வைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். அவங்களை வந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியே விடணுமோ அந்த அளவுக்கு வெளியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் வந்து தமிழக மக்களின் சார்பாக கேட்டுக்கிறேன். ஓகே, இப்ப 26ஆம் தேதி வந்து அவர் வெளியில வர போறாருன்னு சொல்லிட்டு 25ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குது. அவருக்கான கேஸ் ஃபைல் வந்து 174வது கேஸ்ல கொடுத்திருக்கிறதுனால நேத்து பாத்தீங்கன்னா அவர் ஆஜராகல அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்காங்க. அவர் நேரா வந்து கோர்ட்டுக்கு கொண்டுட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால அவருக்கு கொண்டுட்டு வர முடியல. அதனால ஜட்ஜ்மெண்டோட தீர்ப்பு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நேரடியா ஆஜர்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா அவர் வந்து கோர்ட்டுக்கு வராதுக்கு பல காரணங்கள் இருக்கு. 3 பரிமாணத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஒண்ணு வந்து ஸ்ரீநிதி அசோக் கொடுத்த கம்ப்ளைண்ட், பொதுமக்கள்ல ஒரு 10 பேர் வந்து எனக்கு பணம் வந்து நான் முறையா எனக்கு திருப்பி கொடுக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அரசு தரப்புல இருந்து வந்து அவரை வந்து திரும்பவும் முன்ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதாடிட்டு இருக்காங்க. ஆனா பொதுமக்கள் உள்ள வந்து அதிகபட்சம் பேர் குறிப்பா டிடி சேனல் உட்பட அவர் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம். அவர் குடும்ப வக்கீல் அதுதான் சொல்றாரு. எப்படியா இருந்தாலும் 26ஆம் தேதி அவர் ஜெயில இருந்து வந்து விடுதலை கிடைச்சா கூட 27/9/2024 கீழமை நீதிமன்றத்துல சியூரிட்டி அவருக்கான பக்காவான ஜாமீன் கொடுக்கணும். அவர் வந்து பண ரீதியா இருக்கணும், இல்ல இருக்கலாம், கண்டிஷன் பெயில்ல கூட அவர் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறதா சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அவர் வெளியே வந்துருவான்னு சொல்லிட்டு நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா இது வந்து காலதாமதம் அவருக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பல பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவருக்கு சாதகமா தான் அமைய போகுது அப்படிங்கிறத குறிப்பா மைவி3 ஆட்ஸ் பாக்குறவங்களுக்கு மைவி3யோட உறுப்பினர்களுக்கு அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். நீங்க பதற்றம் அடைய வேணாம், கவலைப்பட வேணாம். நிறைய பேர் என்னுடைய கமெண்ட்ஸ்ல வந்து
ஆன்டியா எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, அதாவது எனக்கு வந்து நெகட்டிவா எழுதிக்கிட்டு இருக்கீங்க, டைப் பண்ணிக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை. நெகட்டிவ் கூட நம்ம வளர்ச்சிக்கு உறுதுணையா தான் இருக்கும். நீங்களும் என்னுடைய சொந்தங்கள் தான், என்னுடைய நண்பர்கள் தான், என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் தான். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பெயில் எப்ப கிடைக்குங்கிற ஒரு டாபிக்கும் இப்ப புதுசா செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. நான் கான்டாக்ட்ல தான் இருந்துகிட்டு இருக்கேங்கிறது மட்டும்தான் உண்மை. இது உங்களை விசாரிக்கக்கூடிய எம்டி சக்தி ஆனந்தனுடைய கேஸை விசாரிக்கக்கூடிய நீதியரசர் தமிழ்ச்செல்வி என்ன சொல்லிக்கிறான்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கேஸ் வந்து எடுத்துக்கப்படல, காலதாமதம் ஆயிடுச்சு, இதுக்கு முறையான ஆவணங்களை வந்து இன்னும் சப்மிட் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான ஆவணங்களை அவங்க கேட்டிருக்கிறாங்க. வருமான வரி விலக்கு, வருமான வரி, அந்த கம்பெனியோட வளர்ச்சி பாதையில எவ்வளவு ஸ்கீம் அந்த பட்ஜெட் போட்டிருக்கீங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணத்தினால நீங்க வந்து இந்த கேஸை இஷ்யூ பண்ணாங்க, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏன் நீங்க பணம் கொடுக்கல, இவ்வளவு பேரும் உங்களுடைய உறுப்பினர் அந்த சந்தா இதுல இருக்கிறாங்க அப்படின்னு பல கோரிக்கைகளை இப்ப கொடுத்துருக்கிறதுனால பலமான பேப்பர்களை வச்சு அடுத்த மாசம் தான் நம்ம கொண்டுட்டு வர போறதா இருக்கிறாங்க. அடுத்த பெயில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எம்டி வந்து கண்டிப்பா வந்து நேற்று ஆஜர்படுத்தப்படல. அது வரைக்கும் சொன்னதுன்னா பெயில் கிடைச்சது நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைச்சோம். தமிழக மக்களே, மைவி3 விளம்பரம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் உங்க அனைவருக்கும் பொறுமையை காக்க சொல்லியிருக்கிறார் எம்டி வந்து. அதான் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில நேத்து வந்து தள்ளுபடி பண்ணல, கேன்சலும் பண்ணல, புதிய ஆவணங்களை சேருன்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க. தேதி அறிவிக்கல. இன்னைக்கு சாயந்தரம் புதிய செய்திகள் நமக்கு கொடுக்கறதா சொல்லிட்டு குடும்ப வக்கீல் சொல்லியிருக்கிற அடிப்படையில அவருடைய மெயின் வக்கீல் பேர் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லதே நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்கை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா மைவி3 கம்பேர் பண்ணும் போது ஆருத்ராவா இருக்கட்டும், ஐஎஃப்எஸ்ஆ இருக்கட்டும், எல்பி எல்கமா இருக்கட்டும், நிறைய நிறுவனங்களுக்கு பெயிலே இன்னும் கொண்டு வரல. பிஎஸ்சியா இருக்கட்டும், ராகத் பஸ் கம்பெனியா இருக்கட்டும், யாருக்குமே இன்னும் பெயில் கம்பெனிக்கே வரல. இவங்க போய் ஒரு 5 மாசத்துலயே 3வது பெயில் 4வது பெயில் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? வெளியே வர போறாங்கன்னா அர்த்தம். ஆனா மக்களே பொறுத்துறீங்க. நான் வந்து அவருடைய குடும்ப வக்கீல்கிட்ட நான் பேசியிருக்கேன். மேதமை கொண்ட ஜட்ஜி தமிழ்ச்செல்வி அவர் மேடம் அவங்கள்ட்டயும் வந்து நான் ஒரு கோரிக்கையா வச்சிருக்கேன். அதனால வந்து தயவு கூர்ந்து அவர் எவ்வளவு சீக்கிரம் வெளியே விடணுமோ, தமிழக அரசும் சென்னை உயர்நீதிபதிகளும் அந்த அரசின் வக்கீல் நம்ம இவருடைய எம்டியோட வக்கீல் எல்லாம் ஒன்றுங்கிணைஞ்சு அவர் வெளியில கொண்டுட்டு வரணும். தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னாக்கா அவர் வெளியே வரணும் அப்படின்னு எங்களுடைய ஆசை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஆசை. குறிப்பா மைவி3ல விளம்பரம் பார்க்கக்கூடிய மைவி3 உறுப்பினர்கள் 69 லட்சம் பேருடைய ஆசை இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசும் சரி, மேதமை கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் சரி கருணை கூர்ந்து அவர் வெளியில விடணும் அப்படிங்கிறதுதான் தமிழக மக்களுடைய ஆசையா இருக்கு. அந்த ஆசையை வந்து நிராதாசையா போகாது, கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டு சேனலுடைய நெருங்கிய சொன்னங்க கிடைக்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. மாலை ஒரு சூப்பர் வீடியோ உங்களுக்கு நான் போட காத்துட்டு இருக்கேன். எப்போ ஒரு நெக்ஸ்ட் பில் அப்ளை பண்ண போறாங்கிற செய்தியும் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நன்றி.